நம்ம அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆர்கியாலஜிக்கு ரொம்பவும் முக்கியமான இடம். ஸோ அங்கே அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரிகள் கிடைக்குது. ஓகே, இந்த ஏரியா ஸ்டடி வந்து பேலந்தாலஜின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிப்பி. அந்த காலத்தில் சிப்பிக்கு வந்து பல் இருந்திருக்கு. ஓகே, சிப்பிக்கு பல் இருந்திருக்கு. நாள் பட இந்த பல்லெல்லாம் போச்சு. இப்போ நம்ம தண்ணியில் இருக்கிற சிப்பிக்கு பல் இருக்காது. ஓகேயா? அப்புறம் என்னன்னா, இந்த சிப்பி வந்து சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓகேயா? இந்த சிப்பி வந்து இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கும். இது வந்து பல்லை நம்ம வந்து திறந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இது பல்லை கடிச்சிக்கிட்டு இருக்குது, ஈன்னு இருக்குது. ஏன்னா இதுவும் பெருசுன்னு நினைக்காதீங்க. ஒரு ரொம்ப பெருசாலாம் கிடைக்கும். ஒரு மாருதி கார் சைஸுக்கெலாம் இது கிடைக்கும். ஸோ இது மாதிரி சிப்பிகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் கொண்டு போய் காலை தண்ணிக்குள்ள விட்டிங்கன்னு வைங்க அந்த காலத்தில். ஓகே, அது நம்மளை சாப்பிட்டு போகிற அளவுக்குலாம் அது இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்படிலாம் உயிரினங்கள் இருந்திருக்குன்னு தெரியறதுக்கு இந்த கலெக்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை இங்கிலீஷில் ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் புதைப்படிமங்கள்னு சொல்லுவாங்க. அந்த உயிரிகளோட உருவம் மாறாமல் அந்த உயிர்கள் அப்படியே கல்லாக கிடைக்கும் அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அதை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இங்கே கொண்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது எதை எடுத்தாலும் சரி, இது